வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குரு மணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வரவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஓகே, ஆன்மீகத்துக்குள்ளே வரவங்களுக்கும் சரி, நார்மலாகவே வந்து ஏன் நல்லது கெட்டதுன்னு ரெண்டு விஷயம் இருக்குது இந்த உலகத்தில். ஏன் நல்லவனாக இருக்கணும், ஏன் நான் நல்லது பண்ணணும், ஏன் கெட்டது பண்ணக்கூடாது. ஓகே, கெட்டது பண்ணுறவனா நல்லா இருக்கானே, ஏன் நான் கெட்டது பண்ணிட்டு நல்லா இருந்தானே, அடுத்த பிறவி ஒன்று இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன் நான் அடுத்த பிறவியை நினச்சிட்டு இந்த பிறவியில் நல்லவனாக இருந்து கஷ்டப்படணும். நான் பாட்டுக்கு இந்த பிறவியில் கெட்டதெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே ஜாலியாக இருந்துட்டு போயிடுவேனே, அடுத்த பிறவியை பற்றி கவலைப்படாமல். ஓகே, அப்போ ஏன் நல்லது கெட்டதுன்னு ரெண்டு இருக்கா? இப்போ மாயான்னு சொல்கிறாங்க, உலகமே மாயான்றாங்க. ஓகே, ஜஸ்ட் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் காட் அப்படின்றாங்க. இது வெறும் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் காடாக இருந்தால் நான் ஏன் நல்லது மட்டும் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு போகணும் இந்த வாழ்க்கையில்? ஜஸ்ட் இதெல்லாம் மாயா தானே, இதெல்லாம் ஒரு ட்ராமா தானே. ஏன் நான் கெட்டது பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு என்ன போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் டவுட் வரலாம். ஓகே, நிறைய பேருக்கு இருக்கும் இந்த மாதிரி டவுட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நல்லது கெட்டதுன்னு ரெண்டு விஷயம் எப்படி வந்தது? ஓகே, இந்த உலகத்தில் மனுஷங்களுக்குள்ளே தான் இது இருக்குது. ஓகே, நல்லது கெட்டதுன்னு ரெண்டு விஷயம். ஓகே, மிருகங்களுக்குள்ளே அது கிடையாது. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தோணுது? இது நல்லது கெட்டதுன்னு ஏன் ரெண்டு விஷயம் இருக்குது? ஏன் நல்லது பண்ணணும், ஏன் கெட்டது பண்ணக்கூடாதுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன்மீகமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஆன்மீகமாக எடுக்காமல் சைக்கலாஜிக்கலாக எடுத்தோம் அப்படின்னா யூ ஹேவ் டு பி குட் பர்சன். பிகாஸ் அப்போ தான் உன்னால் சொசைட்டியில் நல்லபடியாக வாழ முடியும், நல்ல பேரோடு வாழ முடியும், ஜெயிலுக்கு போகாமல் இருக்க முடியும். ஓகே, குடும்ப வாழ்க்கையை வாழ முடியும். ஓகே, கெட்டவனை வாழ்ந்தால் அதோட கான்சிக்வன்சஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சைக்கலாஜிக்கல் லைஃப் அண்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படி பார்த்தோன்னா. ஓகே, ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வந்துட்டோம் அப்படின்னா ஏன் நல்லது பண்ணணும், ஏன் கெட்டது பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஏன் நல்லது கெட்டதுன்னு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம கெட்டது பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நல்லது பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம்? மிஞ்சி போனால் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், காசு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுவோம், இல்லை அவங்க தாட் வைஸ் ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து குட் கர்மா தான். ஓகே, அவங்க காசாக கொடுத்தாலோ, இல்லை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ, இல்லை அவங்க படிப்பு சொல்லி எடுத்து கொடுத்தாலோ, இல்லை என்ன கொடுத்தாலுமே மற்றவங்களுக்கு தட்ஸ் அ குட் கர்மா. ஆனால் அதுலேயே 2 குட் கர்மா வேரியன்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்மீகம்னு வந்துச்சுன்னா என்ன மெயினான கான்செப்ட் ஆஃப் ஆன்மீகம் என்னென்னா, ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒன்று தான் இருக்குது. ஓகே, எனக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்குது, அவனுக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்குன்னா இட்ஸ் லிவிங் செப்பரேட்லி இன் டிஃப்ரெண்ட் பாடிஸ், பட் எவ்ரிதிங் இஸ் சேம். ஒரே ஆத்மா, ஒரே கான்ஷியஸ்னஸ், அதுலேருந்து பிரிஞ்சு ஒரு பாடியில் இருக்குது. அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு யூ ஆர் ஹெல்பிங் யுவர் செல்ஃப் பை ஹெல்பிங் அதர்ஸ் அப்படி நினச்சி பண்ணால் தட்ஸ் த பெஸ்ட் கர்மா, தட் இஸ் அ குட் கர்மா. ஓகே, ஏன் அப்படின்னா யூ அண்டர்ஸ்டுட் தட் கான்செப்ட். ஓகே, கடவுள் எல்லாருமே கடவுளோட பவர் தான், டிவைன் பவர். சேம் என்னோடய பாடியில் இருக்கிற அதே டிவைன் பவர் தான் அடுத்த பாடியிலையும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு தேவைப்படுது, கஷ்டப்படுது அந்த ஒரு பாடி, அந்த சோல் வந்து அந்த பாடி மூலிமா கஷ்டப்படுது அப்படின்னு நினச்சி நான் தான் அது அந்த ரூபத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் குட் கர்மா த்ரூ ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஓகே, சும்மாலாம் அவங்க ஒரு ஆயா கஷ்டப்படுறாங்க, அவங்க ஒரு பாட்டி கஷ்டப்படுறாங்க, ஒரு தாத்தா கஷ்டப்படுறாரு, அந்த நாய் சாப்பாடு போடல கஷ்டப்படுது, சாப்பாடு இல்லை அப்படின்னு நினச்சி போடாமல் நான் தான் அந்த பாட்டி, ஓகே, நான் தான் அந்த நாய், நான் தான் அந்த பூனை, ஓகே, நான் தான் அந்த மாடு, அதுக்கு வந்து நான் கீரை வாங்கி போகணும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணி ஒரு லிமிட் இருக்குது ஹெல்ப்பிங்க்கு. என்ன லிமிட்? ஃபினான்ஷியல் லிமிட், அதுவும் மென்டல் லிமிட். ஓகே, ஃபினான்ஷியல் லிமிட்னால் கூட நம்மளால் இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும்னு நினச்சி செலவு பண்ணுறது ஒன்று இருக்குது. ஓகே, மென்டல் லிமிட்னால் நம்மளுக்கு எடுத்து வைக்கணும், நம்ம ஃபேமிலிக்கு எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மென்டல் லிமிட் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுதுன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஆனால் உலகத்தை ஃபுல்லாத்துக்கும் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துட முடியாது எல்லாத்தையும். ஓகே, ஸோ அதுக்காகவே சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, நிறைய முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம். ஓகே, எல்லோரும் நிறைய பேர் சும்மாவே வாங்கி சாப்பிட்டுட்ருப்பானுங்க. நான் கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட பக்கத்துலலாம் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். ஃபஸ்ட்லாம் வாங்கி பின்னாடி எடுத்து போய் வச்சுக்கிறாங்க, திருப்பி வந்து வாங்குறாங்க. எல்லாருக்கும் வீடு இருக்குது, நிறைய பேருக்கு வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, இருந்தாலும் அங்கே வந்து சாப்பாடு வாங்கலாம்.
பிச்சை எடுத்து சாப்பிட்றது தப்பே கிடையாது. சி தட்ஸ் த பெஸ்ட் திங் டு டூ இன் லைஃப். ஓகே, தட்ஸ் மை ஆம்பிஷன் டு டூ இன் த ஃப்யூச்சர். பட் என்கிட்ட இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, கொடுங்க, நீங்கள் கொடுத்தா தான் சாப்பாடே, அப்படி பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்களும் ஓகே. ஓகே, வாங்கி வாங்கி வச்சுட்டு திருப்பி இது பண்ண, அதை யூ ஹாவ் டு நோ யார் உண்மையாகவே ஹெல்ப் நீடி இருக்காங்களோ அவங்கள பார்த்து ஹெல்ப் பண்ணணும். பட் ஹெல்ப் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அவங்க எல்லாருமே நீ தான். ஓகே, நான் தான் அவங்கலாம். ஆனால் அவங்க வந்து ஏமாத்துறாங்க, நான் தான் அந்த உருவத்தில் ஏமாற்றிட்டுருக்கேன். ஓகே, அந்த ஏமாற்றத்துக்கான கர்மாவை அவங்களே அனுபவிப்பாங்க. ஓகே, அது நம்மளுக்கு தேவையாது. ஸோ இந்த மாதிரி எல்லோரையும் நம்மளா பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம நல்லது தான் பண்ணுவோமே, கெட்டதே பண்ண மாட்டோம். இப்போ நம்ம கெட்டது பண்ணுறோம் ஒருத்தங்களுக்கு அப்படின்னா எப்படிலாம் கெட்டது பண்ணுவோம்? பை வேர்ட்ஸ், பை தாட்ஸ், பை ஆக்ஷன். இந்த 3 விதமாக கெட்டது பண்ணுவோம். இந்த 3 விதத்தில் எந்த விதமாக கெட்டது பண்ணாலும் ஏன் கெட்டது பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வேறு யாரோ நினச்சி பண்ணுறோம். we don't think that they and us are same. நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லாமே கடவுள் தான், நம்ம எல்லாம் கடவுளோட பவர் தான் அப்படின்ட்டு தெரியாமல் எப்போ நம்ம பிரித்து பார்த்துட்டோமோ ஒரு விஷயத்த, அது நாயாக இருக்கட்டும், பன்னியாக இருக்கட்டும், கொசுவாக இருக்கட்டும், ஈயாக இருக்கட்டும், எதை வேணா இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், அதை பிரித்து பார்த்துட்டனாலே அங்கே யூ ஆர் லிவிங் a wrong life. You are living as a mind. So you have to face the consequences. அங்கே தான் நம்ம we are doing bad karmas. ஓகே, ஸோ அந்த தப்புக்கு தண்டனை இருக்குது. ஏன் தண்டனை இருக்குது? அங்கே உன் மேலேயே உனக்கு செல்ஃப் லவ் இல்லைன்னு அர்த்தம். நீ ஒருத்தவங்களை லவ் பண்ணலன்னா யூ ஆர் நாட் லவ்விங் யுவர் செல்ஃப்னு அர்த்தம். உன்னை நீ லவ் பண்ணாமல் மற்றவங்கள லவ் பண்ண மாட்டேன், மற்றவங்கள லவ் பண்ணலைன்னா நீ உன்னையே லவ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை புரிஞ்சிக்கணும். ஸோ தட் இஸ் செல்ஃப்லெஸ் பீயிங். அப்படி இருக்கணும், அப்படி இருந்து ஹெல்ப் பண்ணணும். நல்லதை கெட்டது பண்ணாமல் இருக்கிறது அதுதான். ஓகே, கெட்டது பண்ணாமல் இருக்குன்னா நீ ஒருத்தர் கெட்டது பண்ணுறேன்னா யூ ஆர் நாட் ஹர்ட்டிங் only the body and mind, you are also hurting the soul which is carrying that body and mind. Okay, so அப்படி தான் இருக்கணும். ஓகே, இட்ஸ் ஆல் டிஃபிகல்ட் டு அப்ளை, பட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் நம்மளே நிறைய ஹர்ட் பண்ணிக்கிறோம்ல. இப்போ குட் கர்மா, இப்போ பேட் கர்மாலாம், இப்போ சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறதுலாம் பேட் கர்மாவில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன்? நம்ம எப்படி வேறு ஒருத்தவங்களை வந்து தனியாக பார்த்துட்டு அவங்களுக்கு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள எப்படி அஃபெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம பண்ணுற தப்பான விஷயங்கள், ஸ்மோக் பண்ணுறது, தண்ணி அடிக்கிறது நம்மளை அஃபெக்ட் பண்ணதில்லை. ஹூ யூ ஆர் அஃபெக்டிங் த காட் இன்சைட் யூ. ஓகே, காடோட டூல் த பாடி, யூ ஆர் அஃபெக்டிங் தட். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ பேட் கர்மா. ஓகே, தட் இஸ் ஆல்சோ ராங் திங் டு டூ. ஸோ இதெல்லாம் தான் கெட்டது நல்லதுன்றது இதில் தான் இருக்குது. ஓகே, நம்ம நல்லது பண்ணினாலும், நம்மளுக்கு பண்ணாலும் சரி, மற்றவங்க பண்ணாலும் சரி, எது நல்லதோ நம்ம பாடியை நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது, ஃபிட்னஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே யூ ஆர் டூயிங் த குட் கர்மா ஃபார் யுவர் பாடி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த பாடி அண்ட் மைண்ட், ஆல்சோ த சோல், த காட் இன்சைட் யூ. யூ ஆர் ஹெல்பிங் தட் காட் ஆஸ் அ மைண்ட். மைண்டாக தான் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். பண்ணும்போது அதோட பாடி ஹெல்த்தாக இருக்குது, மைண்டும் நல்லாயிருக்கு. ஓகே, ப்ளஸ் சோல் will have more time to use this body. இந்த பாடியை ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம். எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நாலேஜ் என்ன வளர்த்துக்கிட்டு நம்ம யாருன்றதை நம்மளுக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டு டு கெட் த லிபரேஷன் ஃப்ரம் திஸ் லைஃப், வேர்ல்ட்லி லைஃப். மெயினாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது மாயா அப்படின்னு சொன்னால் எல்லாமே மாயா தானே, எல்லாமே ஒரு ட்ரீம் தானே. இதில் நான் ஏன் நல்லது பண்ணணும், ஏன் கெட்டது பண்ணக்கூடாது? ஓகே, நான் ஏன் என்ன லவ் பண்ணணும், நான் ஏன் மற்றவங்க லவ் பண்ணணும், ஏன் ஜாலியாக என் இஷ்டத்துக்கு கும்மி அடிச்சுட்டு போகலாமே, இது மாயா அப்படின்னா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கலாம் இல்லையா? ஸோ இப்போ மாயா அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லாமே கனவுன்னு அர்த்தம், எதுவுமே நிஜம் கிடையாது. கரெக்டாக? ஆனால் உங்கள் வீட்டில் ஒருத்தர் இன்றைக்கி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாயா தான், இட்ஸ் ஓகே அப்படின்னு விட்டுறீங்களா? இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய வியாதி வந்துடுச்சு உடம்புல அப்படின்னு சொன்னால் உடனே இது மாயா தானே, இது என் பாடி தானே இதை அனுபவிக்க போகுது, நான் சோல் தானே, நான் ஏன் இதை பண்ணணும், நான் ஏன் அதை அனுபவிக்கணும், நான் இதை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருந்துருவீங்களா? இல்லை. ஸோ மாயாவாக இருந்தாலும் நீங்கள் அந்தளவுக்கு இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, யாருமே இல்லை, நம்ம எல்லாருமே அந்தளவுக்கு ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ மாயாவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுறோம், பெயினும் சரி ஹாப்பினஸும் சரி ஃபீல் பண்ணுறோம். ஸோ வி ஹேவ் டு ஃபாலோ ஆல் திஸ், எது குட் எது பேடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வாழ்ந்தால் மட்டும்தான். மாயாவாக இருந்தாலும் வி கேன் லிவ் வித்தவுட் சஃபரிங். ஓகே, சஃபரிங் கஷ்டம் வருத்தம் இல்லாமல் வாழணும்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுதான். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் பேசணும் விரும்பினேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம், மணிகண்டன்.